ஏங்க அவர் சில சொத்துக்களை விற்றாரு, சில இதெல்லாம் வாங்கினாரு, சில இது கட்டிகிட்டு இருக்காரு, அதெல்லாம் வேற. அது எல்லாமே இப்போ எப்படிங்க பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? சொத்துக்களை விற்றுலாம் கட்சிக்கு செலவழிக்கிறதுலாம் அவர் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் செலவு பண்ணுற மாதிரிலாம் தெரியல. எனக்கு வந்த தகவல் அதெல்லாம் இல்லை. மற்றவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் 234 தொகுதிங்க. அது அங்கே ஒரு 30, 264 தொகுதி. இப்போ திமுக எடுத்துட்டிங்கன்னா 8 தொகுதி பாண்டிச்சேரி, 140, 150 தொகுதி அப்படின்னு போயிடும். அதிமுக எடுத்திங்கன்னா 170 தொகுதி, பாண்டிச்சேரியில் 2 2 பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி அவங்களுக்கு பிரிஞ்சுக்கும். இப்போ பிஜேபி எடுத்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. அங்கே தான் கஷ்டப்படணும். 14 தொகுதி ஏற்கனவே வேட்பாளர் இருப்பான். 14க்கு 28 பேர் இருப்பான். இங்கே 35, அதில் 6 கூட்டணி கட்சியில் கொடுத்துட்றாங்க. 29, 29க்கு 69 பேர் இருப்பான். ஏற்கனவே இருப்பான். பணங்களெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கு அப்படியா? வேட்பாளர் கிடைக்கல, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. இவங்களுக்கு தயாரே ஆகலை. இன்னொன்று, வேட்பாளருக்கு இவங்க சொல்லுவாங்களாம். சொல்லி அறிவித்த பிறகு தான் வேட்பாளர், நான் வேட்பாளர்னு அறிவித்து இறங்கணுமா? வேலை செய்யவே ஸ்டார்ட் பண்ணோம். என்னைக்கு முடியுறது அது?